வெளியால வந்து இதை சொல்றார்கள். சொல்ல வேண்டியதுதானே. இனப்பிரச்சனை ஒன்றின் காரணமாகத்தான் இந்த நாடு இந்த அளவுக்கு கேவலமாக போன நிலைமை ஒன்று ஏற்பட்டது. ஆகவே இனப்பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் நியாயமான தீர்வு ஒன்றை முன்வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இல்லாவிட்டா இந்த நாட்டை கட்டி கிளப்ப முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. பல்லழிச்சு கொண்டு வர்றார்கள், எல்லாரும் வந்து வெளியால அறிக்க விடுறார்கள். உங்களுக்கு ஏனையா இந்த அரசியல்? பாவம் தமிழ் மக்கள், தமிழ் சமூகம். இல்லாவிட்டா சுமந்திரனை தோற்கடிச்சு ஊசிய பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்குமா தமிழ் சமூகம்? அதனுடைய தமிழ் சமூகமும் வந்து ஒரு கேவலமான மலினமான அரசியல் சிந்தனையற்ற ஒரு சமூகமாக போய்கொண்டிருக்கிறதுக்கு இன்றைக்கு இவர்களை போன்ற அந்த ஊசியை போன்றவர்களை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புற அளவுக்கு வந்து கேவலப்பட்டு போன ஒரு சமூகமாக போய்கொண்டிருக்கிறது. இனியாவது சிந்திப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். இன்றும் சமகால அரசியலை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். உண்மையிலே இன்றைய நிலையை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இலங்கை இந்தியா ஊடகங்களிலே பெரும் பேசும் பொருளாக இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. இலங்கையின் புதிய ஜனாதிபதி, அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசின் ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இலங்கையின் வரலாற்றில் பல்வேறு ஜனாதிபதிகள், பல்வேறு பிரதமர்கள் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டாலும் கூட அதாவது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுராகுமார திசாநாயக் அவர்களுக்கு பெருமளவிலே செங்கம்பல இராணுவ மரியாதையுடன் வரவேற்புகள் கொடுத்திருக்கின்றன. பல்வேறு ஒப்பந்தங்கள் கைச்சாதப்பட்டிருக்கின்றன. அவளை பற்றி விரிவாக பேசலாம். அதேவேளை இலங்கையை எடுத்துக்கொண்டால் இப்போ தெரியும், அண்மை காலங்களாக பெரும் பேசு பொருளாக இருந்த விடயம் இந்த சபாநாயகருடைய விடயம் பெரும் பேசு பொருளாக இருந்தது. அதன் தாக்கம் இறுதியாக சபாநாயகர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதிய சபாநாயகரை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சில வேளை எதிர்கட்சி ஒருவர் சபாநாயகர் ஒருவர் பெயரை பரிந்துரை செய்தால் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அப்பொழுது புதிய சபாநாயகரை தெரிவு செய்யாமல் எவ்வாறு இந்த புதிய தேசிய மக்கள் சக்தியினால் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சத்தியாபுரம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கான சூழ்நிலை எவ்வாறு இருக்கும்? சபைக்கு உபசபாநாயகர், பிரதி சபாநாயகர் தலைமை தாங்குவதா என்ற கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விளக்கங்களை நாளை பார்த்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த விடயமாக இந்தியாவின் விஜயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையிலே தம்பா அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களே. இந்த ஜனாதிபதி விஜயம் 3 நாள் விஜயமா இருந்தாலும் முன்னைய ஜனாதிபதிகளின் டெல்லி விஜயங்களுடன் ஒப்பிடும் பொழுது இது இந்த விஜயத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்ததாக ஏழியா வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அவருக்கு ஒரு ராஜ மரியாதையுடன் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி பிரதமர் இணைந்து விருந்து கொண்டு கொடுத்து பின்னர் ஹைதராபாத் ஹவுஸில் அவரை வரவேற்று இருவருக்கும் இடையிலான இந்திய பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதற்கு முன்னதாகவே நேற்று அவர் ஜனாதிபதி அவர்கள் இந்தியா போனவுடன் அவர் தங்கியிருந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் திரு ஜெயசங்கர் அவர்கள், பாதுகாப்பு பிரதானி டோவால் அவர்கள் மற்றும் பைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஆக்கள் மூவரும் தனித்தனியாக சென்று அவரை சந்தித்து பல விடயங்கள் 3 விடயங்கள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறான விஜயங்களில்
ராஜதந்திர மட்டத்தில் ஏற்கனவே இறுதியாக வெளியிடப்படும் அறிக்கைகளின் ஆரம்ப அறிக்கைகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் இருப்பதுதான் வழமை. அவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் முடிவில் ஒரு கூட்டு அறிக்கையாக 34 அம்சங்களை கொண்ட ஒரு கூட்டு அறிக்கை ஒன்று 2 பிரதமர்களாலும் வெளியிடப்பட்டது மாத்திரமல்லாமல் ஒரு கூட்டு பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இதில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இந்த இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரையில் வலிமையாக குறிப்பிடப்படும் அதிகார பரவலாக்கல், மாகாண சபை முறைமை, வழக்கமாக இந்திய அரசுகளுக்கு நிலைப்பாடு தொடர்பாக இந்த முறை எதுவும் பிரஸ்தாபிக்கப்படவில்லை. அவதானிகளின் கருத்துப்படி இந்திய இலங்கை இருவருமே ஒருவருக்கொருவர் தேவையான நிலையில் இருக்கின்றார்கள். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, அதனுடன் இணைந்த அரசியல் நெருக்கடி, 2 வருடங்களில் ஏற்பட போகும் கடன் மீள் செலுத்தம் தொடர்பாக எழக்கூடிய நெருக்கடிகள், இவற்றில் இந்தியா ஒரு பிரதான வழிபாகத்தை கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். அது புதிய அரசினால் புதிய அனுராகம் தேசிய மக்கள் சக்தி அரசால் நன்கு உணரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலும் அதே போல இந்தியாவை பொறுத்தவரையில் அவதானிகள் கருதுகின்றார்கள் இந்தியா அயல் நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருக்கின்றது. அதாவது மாலத்தீவில் ஒரு அளவுக்கு நெருக்கடிகள் இருந்து தனிந்திருந்தாலும் ஏனைய பங்களாதேஷில் நடந்த மாற்றங்கள், மற்றது நேபாளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், பூட்டானில் இருக்கின்றன, இவர்கள் எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி என்று சொல்லாவிட்டாலும் ஒரு அனுகூலமான நிலைமையில் இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. இந்தியா அதை அமைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவுடன் ஒரு நல்லுறவை பேண வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. அடுத்ததாக கடந்த ஜனாதிபதியை போல் அல்லாமல் ஸ்ரீலங்காவில் இருந்து தேர்தலினூடாக மக்களின் அமோக வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக இவர் போயிருந்த பொழுது அதாவது ஸ்ரீலங்கா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவமாக அந்த கௌரவங்கள் அவருக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகத்தான் கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என்ன இருந்தாலும் இந்திய ஸ்ரீலங்கா உறவில் இன்று ஒரு மைல்கல்லாகத்தான் இந்த விடயங்கள் பார்க்கப்படுகின்றது. இந்த 34 விடயங்கள் பற்றிய இணக்கம் காணப்பட்ட விடயங்கள் பற்றி நாங்கள் எதிர்வரும் காலங்களிலும் பேசலாம். அதில் முக்கியமாக ஒரு 1500 பேர் வரையிலான சிவில் சர்வெண்ட் இருக்கு, அதாவது அரசு உத்தியோகத்தர்கள் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பது தொடர்பாக சொல்லப்படுகின்றது. மற்றது ஒரு ஆதார் கார்டு மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே டிஜிட்டலைஸ்ட் அறிமுக அட்டையுடன் எல்லா அலுவலர்களையும் பார்க்கக்கூடிய விடயங்களை கொண்டு அந்த ஒரு டிஜிட்டலைஸ்ட் ஐடி சம்பந்தம் உருவாக்குவதில் இந்தியா இலங்கைக்கு பூரணமாக உதவி செய்வதாக சொல்லி இருக்கின்றது. மற்றது ஏற்கனவே கதைக்கப்பட்ட கனெக்டிவிட்டி இஷ்யூ சம்பந்தமாக மீண்டும் அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றது. தம்பூர் அனல் மின் நிலையம், மற்றது நெடுந்தீவு, அனலதீவு போன்ற இடங்களில் உள்ள விடயங்கள் மீள் உருவாக்கக்கூடிய மின்சக்தி உருவாக்கும் விடயங்கள் இலக்கம் காணப்பட்டிருக்கின்றது. அதற்கான உதவிகள் கிராண்ட் அடிப்படையிலும் கடன் அடிப்படையிலும் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. முதலீடுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் பல இன்சென்டிவ்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. அடுத்ததாக கல்ச்சரல் கனெக்டிவிட்டி சொல்லக்கூடிய இந்த டூரிசம் கல்ச்சரல் டூரிசம் பெரிய அளவில் விஸ்தரிக்கப்பட இருக்கின்றது. இவ்வாறாக 2 நாடுகளுக்குமே ஸ்ரீலங்காவுக்கு பொருளாதார ரீதியில் பயனீட்டக்கூடிய விடயங்களும் அபிவிருத்தியில் உதவியாக இருக்கக்கூடிய விடயங்களும் எல்லாமே கதைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சுமூகமான உறவு கடந்த காலங்களில் பல சில நெருடல்கள் இருந்தாலும் அந்த உறவு பலப்பட்டிருக்கின்றன சொல்ல வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக இந்த விடயத்தில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் வடகிழக்கு மக்களை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்கள் பற்றிய பிரச்சனையில் ஒரு அளவிற்கு குறைவான பார்வை தான் செலுத்தப்பட்டிருக்கின்றது. அது இந்தியாவின் பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது வடகிழக்கில் 28 எம்பிக்களில் 12 எம்பிக்களை எடுத்து மிக பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பாராளுமன்றத்தில் 28 தமிழ் உறுப்பினர்களை இருக்கின்றார்கள். அதிலும் பெரும்பான்மையானவர்கள் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறெல்லாம் இருக்கின்ற நிலையில் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளை கூட மக்கள் பிரதிநிதிகளாக பார்க்கும் பொழுதோ தேசிய மக்கள் சக்தியுடன் பேசுவதுதான் அனுகூலமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. ஆனால் அதற்கு முன்பதாகவே தேசிய மக்கள் சக்தி இந்த விடயம் தொடர்பாக உள்ளூராட்சி தேர்தல், மாகாண சபை தேர்தல் ஆகியவை
ஏற்கனவே அவர்கள் திட்டவட்டமாக அடுத்த வருடத்தில் நடக்கும் என்று அறிவித்திருப்பதானது அந்த விடயம் தொடர்பாக இந்திய அரசு தங்களது கவனத்தை திருப்பாமல் இருப்பதற்கான ஒரு யுக்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. அதாவது அந்த விடயத்தில் அவர்கள் தேர்தலுக்கு முன்பே கூறியது போல, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டது போல, தேர்தல்களை காலதாமதம் என்று, உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல்களை காலதாமதம் என்று அடுத்த வருடத்திலே நடத்துவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த விடயம் அவர்கள் சொல்லி இருந்ததானது வளமையாக ஒரு மென் அழுத்தத்தை கொடுக்கின்ற அந்த தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனை, தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக வளமையாக ஒரு மென் அழுத்தத்தை கொடுக்கும் போக்கு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். நன்றி தம்பா. சிவலிங்கம், எப்பொழுது தம்பா அவர்கள் கூறினார் தேசிய இன பிரச்சனை தொடர்பான தீர்வு தொடர்பாக அதிக கவனம் இந்தியா செலுத்த வேண்டும். சில வேளை ராஜதந்திர ரீதியாக இதை பேசியிருக்கலாம். என்னால் தம்பா கூறியது போன்று 2 தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல், மற்ற கிராம சபை தேர்தல் போன்ற நேரத்துடைய அரசு அறிவித்திருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே அவை தேர்தலை நடத்துவதற்கான அடுத்த வருட கால பகுதியில் தேர்தலை நடத்துவதாக கூறியிருக்கின்றது. இந்த வகையில் நீங்கள் எவ்வாறு இந்த ராஜதந்திர விடயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதொரு முக்கியமான காலகட்டம். அதாவது அவர்கள் விவரித்தபடி ஜனாதிபதி அன்று அவர்களுடைய இந்திய விஜயமும் நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்து வருகின்ற மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாகவும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை அதிக அளவு செலுத்த வேண்டியிருக்கிறது. இதிலே தம்பார்கள் குறிப்பிட்டது போல அனுரா அவர்களுடைய இந்திய பயணம் மிக சிறப்பாக நடைபெற்றிருப்பதும், அதில் குறிப்பாக முக்கியமான அமைச்சர்கள் அன்றாவை சந்தித்து பேசியதும், அது தொடர்பாக சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பது பற்றிய விவரங்களையும் அறியும் போது இலங்கை இந்திய உறவுகள் முன் எப்போதையும் விட மிக அதிக அளவு நெருக்கமாக வந்திருப்பதை நாங்கள் கவனிக்கக்கூடிய இருக்கிறது. கடந்த காலத்தில் ரணில் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த வேளையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற வகையிலே ஒரு இலங்கை இந்தியாவுக்கான பாலம் கட்டுவது, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, அடுத்தது மன்னார், திருவோணமலை, கொழும்பு ஆகியவற்றை இணைக்கின்ற வீதி அமைத்தல் போன்ற பல விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே இது பற்றி அறிஞ்சிருக்கிறோம். இங்கே முக்கியமாக எங்களுடைய கவனத்துக்குரியது அடுத்த 3 வருடங்களில் என்ன நடக்கப் போகிறது. ஏனெனில் அரசாங்கம் 3 வருட காலத்தை தந்திருக்கிறது. புதிய அரசியல் யாப்பை அறிமுகப்படுத்தப் போவதாக கூறியிருக்கிறது. அப்போது நாங்கள் இதில் எங்களுடைய கவனத்துக்குரியது என்னென்றால், புதிய அரசியல் யாப்பு தொடர்பான விவாதங்கள் அடுத்த 3 வருட காலத்துக்கு நடைபெறப் போகின்றன. ஏனெனில் 3 வருஷத்தில் நாங்கள் ஒரு புதிய அரசியல் யாப்புக்குள்ளே செல்ல போகிறோம். எனவே அதுக்குரிய விவாதங்களும் ஆரம்பமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறப் போகிறது என்றால், இந்த ஜனாதிபதி அன்று அவர்களுடைய இந்திய விஜயமும் நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்து வருகின்ற மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாகவும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை அதிக அளவு செலுத்த வேண்டியிருக்கிறது. இதிலே தம்பார்கள் குறிப்பிட்டது போல அனுரா அவர்களுடைய இந்திய பயணம் மிக சிறப்பாக நடைபெற்றிருப்பதும், அதில் குறிப்பாக முக்கியமான அமைச்சர்கள் அன்றாவை சந்தித்து பேசியதும், அது தொடர்பாக சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பது பற்றிய விவரங்களையும் அறியும் போது இலங்கை இந்திய உறவுகள் முன் எப்போதையும் விட மிக அதிக அளவு நெருக்கமாக வந்திருப்பதை நாங்கள் கவனிக்கக்கூடிய இருக்கிறது. கடந்த காலத்தில் ரணில் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த வேளையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே
தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற வகையிலே ஒரு இலங்கை இந்தியாவுக்கான பாலம் கட்டுவது, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, அடுத்தது மன்னார், திருவோணமலை, கொழும்பு ஆகியவற்றை இணைக்கின்ற வீதி அமைத்தல் போன்ற பல விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே இது பற்றி அறிஞ்சிருக்கிறோம். இங்கே முக்கியமாக எங்களுடைய கவனத்துக்குரியது அடுத்த 3 வருடங்களில் என்ன நடக்கப் போகிறது. ஏனெனில் அரசாங்கம் 3 வருட காலத்தை தந்திருக்கிறது. புதிய அரசியல் யாப்பை அறிமுகப்படுத்தப் போவதாக கூறியிருக்கிறது. அப்போது நாங்கள் இதில் எங்களுடைய கவனத்துக்குரியது என்னென்றால், புதிய அரசியல் யாப்பு தொடர்பான விவாதங்கள் அடுத்த 3 வருட காலத்துக்கு நடைபெறப் போகின்றன. ஏனெனில் 3 வருஷத்தில் நாங்கள் ஒரு புதிய அரசியல் யாப்புக்குள்ளே செல்ல போகிறோம். எனவே அதுக்குரிய விவாதங்களும் ஆரம்பமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறப் போகிறது என்றால், இந்த அதே நேரத்தில் புதிய அரசியல் யாப்பில் மாகாண சபைகள் இல்லாதொழிக்கப்படும் என்ற கருத்தும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே மாகாண சபைகளுக்கு மாற்றான புதிய சபை ஒன்று உருவாகுமாக இருந்தால், அது இந்த அடுத்த 3 வருட காலத்தில் அந்த தற்போது செயல்முறையில் உள்ள மாகாண சபைகள் 3 வருட காலத்தின் பின்னர் இவ்வாறான வேலையை இவ்வாறான அரச கட்டமைப்பில் அது எவ்வாறான பங்களிப்பை மேற்கொள்ளப் போகிறது என்பது மிக முக்கியமான விவாத பொருளாக இருக்க போகிறது. எனவே தமிழ் அரசியலில் நாங்கள் எங்களுடைய அதிகளவு கவனம் புதிய அரசியல் யாப்பு, அதன் வடிவங்கள் எவ்வாறு இருக்கலாம் என்பது குறித்து நாங்கள் அதிகளவு கருத்துக்களை பரிமாற வேண்டி இருக்கிறது. பலர் கூறுவது போல 3 வருடங்களில் மாகாண சபைகள் இல்லாதொழிக்கப்படும் என்கின்ற மாதிரியான விவாதங்களை நான் எதிர்பார்க்கவில்லை. பதிலாக அடுத்த 3 வருட காலங்களில் மாகாண சபைகளினுடைய செயற்பாடுகள் புதிய அரசியல் யாப்புக்கு ஏற்றவாறான வழியில அது மாற்றி அமைக்கப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே தமிழர் தரப்பில் இந்த அடுத்த வாரம் மாகாண சபையினுடைய எதிர்காலம் தொடர்பான அதிகளவு கலந்துரையாடல்கள் நடத்த வேண்டியது அவசியமாகிறது. தம்பாவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஜனாதிபதிக்கும் இந்தியாவுக்கும் இடையே இப்பொழுது ஏற்பட்டு வருகின்ற நெருக்கமான உறவுகள் ஒரு முக்கியமான அடையாளத்தை எங்களுக்கு தரப்போகிறது. அதாவது அடுத்த சில வாரங்களில் ஜனாதிபதி சீனாவுக்கும் போக இருக்கிறார். அவ்வாறாக இருந்தால் சீனாவும் இந்தியா போல ஒரு மிகவும் சிறப்பான செங்கம்பள வரவேற்பை கொடுக்கக்கூடும். எனவே ஏற்கனவே தேசிய மக்கள் சக்திக்குள் விவாதிக்கப்பட்டது போல இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கை அணிசேரா நாட்டு கொள்கையாக மாற்றப்படலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்கா கூட முன்னெப்போதும் இல்லாத வகையில் இலங்கையில் உள்ள சில கடந்த கால முக்கியஸ்தர்கள் சிலருக்கு எதிராக ஊழல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. எனவே இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே அவர்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளை மையமாக வைத்து அமெரிக்கா முதலாக இலங்கையில் உள்ள சிலரை ஊழல் குற்றவாளிகளாக அடையாளம் காட்டியிருக்கிறது. எனவே இலங்கை ஒரு முக்கியமான இடத்துக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு நெருக்கமாக சென்றிருக்கிறது, இந்தியாவுக்கு நெருக்கமாக சென்றிருக்கிறது, இனி சீனாவுக்கு நெருக்கமாக செல்ல போகிறது. அது மட்டுமல்ல, இலங்கை அதாவது இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அமைந்திருக்கின்ற பிரிக்ஸ் என்ற பொருளாதார கட்டமைப்புக்குள் இலங்கை
தன்னையும் அங்கத்துவம் கோரி விண்ணப்பித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. எனவே நாங்கள் இலங்கையின் இடத்தை சற்று விவரமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் இருக்கிறோம். எனவே இலங்கை ஒரு மிக முக்கியமான மாற்றத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறது. இதனை தமிழ் அரசியல் இன்னமும் அதை ஆழமாக கவனிக்கவில்லை என்ற கவலை தான் எங்களுக்கு உண்டு. இலங்கை அரசியல் பாரிய மாற்றங்களுக்குள் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் குறிப்பாக இலங்கை புதிய அரசியல் யாப்பு ஒன்றை வரைந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்போவதாக கூறுவதும் 13வது திருத்தத்துக்கு மாறாக புதிய கட்டுமானம் ஒன்றை தரப்போவதாக கூறுகிறதும், இந்த 13வது திருத்தம் என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் விளைவாக வந்த காரணத்தினாலே 13வது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் காரணமாக ஏற்பட்ட 13வது திருத்தம் நீக்கப்படுமானால் அதுக்கு பதிலான ஒன்றை இலங்கை முன்மொழிக்க வேண்டிய அவசியத்திலும் இருக்கிறது. எனவே இவை யாவற்றையும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை கொண்டு பார்க்கும் பொழுது உள்நாட்டு அரசியலும் வெளிநாட்டு அரசியலும் சென்று கொண்டிருக்கிறது. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். ஜெகநாதன், இப்பொழுது எங்களுடைய ஆய்வாளர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த ஜனாதிபதியுடைய விஜயம், இந்தியாவுக்கான விஜயம் மிக நெருக்கமான உறவை இந்தியா இலங்கைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்ற ஒரு கருத்தும் வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்வாறு இந்த உறவினை பார்க்கிறீர்கள்? இந்தியாவோட ஒரு உறவை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதை அவர் சரியான முறையில முயற்சி எடுக்கிறார்ன்றது முயற்சி எடுக்கிறார். ஆனால் கடந்த காலத்துல பேசப்பட்ட அதானி மற்றும் மீன்பிடி பிரச்சனைகள் என்றது சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான முடிவுகளை இவர்களால் எட்ட முடியாமல் விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையோடு தான் நடந்து கொள்ற தன்மையை இதன் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் முதலீடுகளை ஈர்க்க வேணுமாக இருந்தால் முரண்பட்டு கொண்டு இருக்க முடியாது. ஆகவே இந்த இலங்கைக்கான இந்த ஒப்பந்தங்கள், இந்த முதலீடுகள் என்ற ரீதியில முக்கியமாக டிஜிட்டல் இது சம்பந்தமாக உள்ள பரிவர்த்தனைகள், அதுல இந்தியா ஓரளவுக்கு அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை இதுகள்ல வலுவாக முன்னேறி இருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த பலன்களை எல்லாம் பெற வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்கின்றபடியால் சில விடயங்கள்ல விட்டு கொடுது. ஆனால் என்னை பொறுத்த வரையில ஒரு விடயத்தை நான் கட்டாயம் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இவர் முதலாவது மிலிட்டரி பர்சனல்களை வைத்துக் கொண்டு 40,000க்கு அதிகமானவை தங்களுடைய அணியாக வைத்திருக்கிறதுன்றதுகள் எந்த அளவுக்கு இந்த 40,000 பேர் என்று சொல்லிக்க சிலர் கடந்த காலத்துல நான் முதல் பேசும்பொழுது சிவலிங்கம் கூறினார், அவர்கள் இந்த இடைநிறுத்தப்பட்டவர்கள் அல்லது தண்டிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களை தங்களுக்கு சாதகமான ரீதியில செயல்பட இல்லைன்றதுக்காக கடந்த அரசாங்கங்கள் அவர்களை எதிரான சில நடவடிக்கைகள் எடுத்தது. அவர்களை சரியான முறையில அவர்களுக்கான அந்த விசாரணைகளை நடத்தியவர்களை இடைநிறுத்தல நிறுத்தினது போன்ற விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். சரி, அப்படின்னா 40,000 பேரும் இல்லக்குள்ள இந்த யுத்த குற்றவாளிகள் இல்லையா? இப்ப இவர் குறிப்பிட்ட சிலர் அதுல சிக்கலுக்குள்ள மாட்டுப்பட்டிருக்கலாம் அல்லது அரசுக்கு துணைய போகவில்லை என்று சொன்னாலும் இந்த அணி இந்த மிலிட்டரி பர்சனல்கள் 40,000 பேரே என்னத்துக்கு இவர்களுக்கு தேவை? அப்படின்னா இந்த 40,000 பேர்ல குற்றவாளிகள் இல்லையா? இதை தண்டிக்கிறதுக்கு அன்றுவா தயாரா? இப்ப இவர்களை ஏன் இவர்கள் இந்த அளவுக்கு போஷித்து பாதுகாக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கிறது. 2, மற்றது இந்த மீனவர் பிரச்சனை என்ற ரீதியில மனிதாபிமான ரீதியில இதை பற்றி இந்த வலிக்கிற இதை நிறுத்த வேண்டும் என்ற ரீதியில கோரிக்கைகள் விடப்பட்டாலும் இந்த மீனவர் பிரச்சனை என்றதுல பாற்கொள்ளை
அதாவது எங்களுடைய பிரதேசத்துல வந்து தமிழ் மக்களை வந்து கொள்ளையடிக்கிறதை வந்து தமிழக மீனவர்கள் வந்து மேற்கொள்ளுகிறதுன்றது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுல வந்து நான் தயவுதாட்சணியம் காட்டி நான் பேசுறதுக்கு தயாரில்லை. இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி சொன்னா, இந்த பிடிக்கப்படுகிறவர்களை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ரீதியில வந்து தமிழக அரசு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு இதை வந்து அரசியலாக பாவிக்கிறது. ஏனைய அரசியல்வாதிகள், தமிழக ஊடகங்கள் எல்லாம் வந்து இதுல முக்கியமான பங்கு செலுத்துகிறது. என்னன்னு, முல்லைத்தீவு கடலுக்கும் கச்சதீவுக்கும் என்ன சம்பந்தம் ஐயா? எவ்வளவு இந்த கடந்த காலத்துல நீங்கள் சொல்றீங்க தொப்புள் கொடி உறவு, தமிழக மக்களின் என்ன தமிழக மக்கள் வந்து எப்பொழுதும் தமிழ் மக்களோட துணையாக நிற்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள், கடந்த காலத்துல வந்து இந்த யுத்த காலத்துல இவ்வளவு மோசமான நிலைமையை எதிர்நோக்கிய எங்களுடைய மீனவ சமூகம் இன்றைக்கும் தொடர்ந்து இத்தகைய மோசமான, உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு தீவை சேர்ந்தேன். அல்லதீவு என்ற தீவுக்கு பக்கத்துல வந்து 5 கிலோமீட்டர்களை வந்து அவ்வளவு வலையை மறுத்து போட்டு போயிருக்காங்க, மலிச்சு அள்ளி. இப்ப இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனவழியால் இதுக்கு துணிச்சலாக இந்த தமிழக அரசு, ஊடகவியலாளர்கள், ஊடகங்கள், அரசியல்வாதிகள் இவர்களுக்கு எதிராக வந்து துணிச்சலாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அரசை பொறுத்த மட்டும் இருக்குது, தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இருக்கு. ஆனால் எங்களின் அரசியல்வாதிகள் இதை பற்றி கதைக்க மாட்டார்கள். ஏனென்றா அந்த துணிச்சல் முதுகெலும்பு இல்லாதவர். சமீபத்தில் அன்றாவை சந்தித்தார்கள், உங்களுக்கு தெரியும். இது 8 தமிழரசு கட்சியினர் சொன்னார்கள், கதைச்சு போட்டு வந்து 3 வருடத்துக்கு நாங்கள் இப்பொழுதுள்ள பிரச்சனைகளை நாங்கள் அதைத்தான் எதிர்நோக்குகின்றோம், அதுக்கான தீர்வுகளை நாங்கள் தேடுகின்றோம். ஆகவே 3 வருஷத்துக்கு வந்து இந்த புதிய அரசியல் சாசனம் வராது. சொல்ல வேண்டியதானே? வெளியால வந்து இதை சொல்றார்கள், சொல்ல வேண்டியதானே? இனப்பிரச்சனை ஒன்றின் காரணமாகத்தான் இந்த நாடு இந்த அளவுக்கு கேவலமாக போன நிலைமை ஒன்று ஏற்பட்டது. ஆகவே இனப்பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் நியாயமான தீர்வு ஒன்றை முன்வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இல்லாவிட்டா இந்த நாட்டை கட்டி கிளப்ப முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? பல்லெழிச்சு கொண்டு வர்றார்கள், எல்லாரும் வந்து வெளியால அறிக்க விடுறார்கள். உங்களுக்கு ஏனையா இந்த அரசியல்? பாவம் தமிழ் மக்கள், தமிழ் சமூகம். இல்லாவிட்டா சுமந்திரனை தோற்கடிச்சு ஊசிய பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்குமா தமிழ் சமூகம்? அதனுடைய தமிழ் சமூகமும் வந்து ஒரு கேவலமான, மலினமான, அரசியல் சிந்தனையற்ற ஒரு சமூகமாக போய்கொண்டிருக்கிறதுக்கு இன்றைக்கு இவர்களை போன்ற அந்த ஊசியை போன்றவர்களை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புற அளவுக்கு வந்து கேவலப்பட்டு போன ஒரு சமூகமாக போய்கொண்டிருக்கிறது. இனியாவது சிந்திப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உறவுகளை இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.